அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை நஞ்சாகும் உணவு. எழுதியவர் டாக்டர் எஸ் முகமது அலீம். ரொம்ப ஒரு முக்கியமான கட்டுரை தான் இது. ஏன்னா உணவு தேவையான நேரத்தில் தேவையான அளவு சாப்பிடணும் அப்படின்றது தெரியும் நமக்கு. ஆனால் அந்த உணவே நஞ்சாகிற பிரச்சனைகள் இப்போ நிறைய இடத்துல பார்க்குறோம் இல்லையா? ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு கூட ஒரு விஷயம் சாதாரணமாக சொல்கிறோம். மறுநாள் ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை ஆச்சு நமக்கு, நைட் சாப்பிட்டது ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொல்லாடல் இப்போ அதிகமாக நம்ம கேட்க முடிகிறது. பெரும்பாலும் தனியாக இருக்கிற இங்கே வெளிநாடுகளில் தனியாக சமைச்சு சாப்பிட்றவங்க, தினமும் ஹோட்டலில் சாப்பிட்றவங்க, உணவகத்தில் சாப்பிட்றவங்க இந்த பிரச்சனையில் எதிர்கொள்கிறத நம்ம பார்த்துருக்குறோம், நண்பர்கள் சொல்ல கேட்டிருக்கோம். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அப்போ இது என்ன நஞ்சாகும் உணவு அப்படின்னு பார்த்தா, பசிக்காமல் சாப்பிடும் உணவு வீரியம் சற்றே குறைந்த விஷத்திற்கு சமம் அப்படின்னு இந்த கட்டுரை தொடங்குது. மனிதர்கள் அனைவரும் என்ன உணவு தேவை, எவ்வளவு தேவை, எப்பொழுது தேவை என்கிறத எல்லாத்தையுமே அவர்களுடைய உடலே முடிவு செய்யும். அந்த உடல் சொல்லும், இப்போ பசிக்கு இது சாப்பிடணும், இவ்வளவு போதும் அப்படின்னு. இதனை சமச்சீர் நிலை ஹோமியோஸ்டாசிஸ் என அறிவோம் அப்படின்னு சொல்றார். ஒருத்தருக்கு பசி இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு, இப்போ பசிக்கலை அப்படின்றப்போ அந்த உடம்புக்கு உணவு தேவையில்லைன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? பசிக்கலைன்னா உடம்புக்கு உணவு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அந்த நேரத்தில், பசிக்காத நேரத்தில், உடல் உணவு தேவையில்லைன்னு வெளிப்படுத்துகிற நேரத்தில் நம்ம உண்ணக்கூடிய உணவு உடலால் வெறுக்கப்பட்ட ஒன்றாகும் அப்படிங்கிறாரு டாக்டர். தேவையில்லாத நேரத்தில் உணவு உட்கொள்வதன் மூலம் தேவையில்லாத கீழ்கண்ட பல செயல்கள் நடைபெறுகின்றன அப்படிங்கிறார். அது என்ன தேவையில்லாத பல செயல்கள்? அது தேவையான செயல் தான், ஆனால் தேவையில்லாத நேரத்தில் உணவு உட்கொள்ளும் போது அது தேவையற்ற செயலாயிருது. அது என்னன்னா, மெல்லுதல், உமிழ்நீர் சுரத்தல், விழுங்குதல், வயிறு சுருங்கி விரிவடைதல், வயிற்றில் அமிலம் சுரத்தல், சிறு உடலில் ஜீரணத்திற்கு தேவையான என்சைம் என்கின்ற திரவங்கள் சுரத்தல், பித்தப்பையிலிருந்து பித்த நீரை சிறு உடலுக்கு கொண்டு வர பித்தப்பை அதிகமாக சுருங்குதல், பித்த நீரை உற்பத்தி செய்ய கல்லீரல் அதிகமாக வேலை செய்தல், கணையத்திலிருந்து ஜீரண திரவங்கள் அதிகம் சுரத்தல், ஜீரணித்த உணவை இரத்த நாளங்களில் கிரகித்தல், எஞ்சிய கழிவுகளை பெருங்குடல் மலமாக மாற்றி வெளியேற்றுதல். இது அத்தனை செயலும் தேவையற்ற செயலாகிறது. எப்போனா, தேவையில்லாத நேரத்தில் நம்ம உணவு உட்கொள்ளும் போது, பசி இல்லாத நேரத்தில் உணவு உட்கொள்ளும் போது. அப்போ இது செய்யறதுக்கு மனிதனுடைய வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் உடல்ல உள்ள அத்தனை உறுப்புகளும், ஜீரண உறுப்புகளும் வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதில் எல்லாத்துலேயும் இந்த வேலைகள் எல்லாம் நடக்குது. இந்த தேவையற்ற செயலுக்காக உடம்பு எவ்வளவு சக்தியை செலவு செய்ய வேண்டியிருக்கும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அப்படிங்கிறாரு டாக்டர். இப்போ ஒரு கேள்வி எழலாம், என்னவோ தேவையோ தேவையில்லையோ நம்ம சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாட்டில் இருக்க சக்தி நம்ம உடம்புக்கு தானே போகுது, வேற எங்கேயும் போகலையே. உடம்பு அது ஜீரணமாக்கி அந்த சக்தியை எடுத்துக்கிறோம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். அப்படி எழும்போது அதுக்கான பதில் அவர் சொல்றாரு. பசி இல்லாமல் உண்ணப்படும் உணவின் பெரும் பகுதி கழிவாகவே வெளியேற்றப்படும். இரத்த நாளங்களில் கிரகிக்கப்படும் உணவு மிக குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம பசி இல்லாமல் தேவையில்லாத நேரத்தில் நம்ம போட்டு வயிற்றுக்குள்ள அமைக்கிட்டே இருந்தோம்னா அது செமிச்சு அது சத்து எல்லாம் நம்ம உடம்புக்கு வராது, அது கழிவா வெளியேறிடும் அப்படிங்கிறாரு டாக்டர். இப்படி குறைவாக ஒரு கிரகிக்கப்படும் உணவும் திசுக்களுக்குள் செல்ல ஏதுவான மூலப்பொருளாக, அதாவது குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் மற்றவை ஆகியெல்லாம் மாற்றப்படுவதற்கு வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசம் எனும் உடல் இயக்கத்திற்கு அதிக சக்தியை செலவு செய்ய வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்ப பசித்து உண்ணும் உணவு கிரகிக்கப்பட்டு சரியான முறையில் பயன்படுத்தப்படும். உடம்பு ஜீரணத்திற்காக செலவிடும் சக்தியை விட வளர்சிதை மாற்றத்தால் கிடைக்கும் சக்தி பல மடங்கு அதிகமாகவே இருக்கும். அப்ப இதுக்கு கட்டுரையின் முடிவில் என்ன சொல்றாருன்னா, கூட்டி கழித்து பார்த்தால் பசித்து புசிப்பது நம் உடம்புக்கு லாபகரமானது, நன்மையானது அப்படின்னு கட்டுரையை முடிக்கிறார். உண்மைதான். நமக்கு இந்த கட்டுரையில முழுமையா உடன்படுகிறேன். பசித்து தான் சாப்பிடணும். சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, இங்க வேலை நேரங்களில் அந்த நேரத்தில் சாப்பிடாம விட்டுட்டோம்னா அதற்கடுத்து நமக்கு சாப்பிட்றதுக்காக கிடைக்கின்ற நேரம் இருக்கே, அது ரொம்ப நீண்ட நேரத்துக்கு பிறகுதான் நமக்கு கிடைக்கிற மாதிரி சிலருடைய வேலை சூழல் அப்படி இருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில்
கிடைக்கிற நேரத்தில் என்னமோ ஏதோ ஒன்று எடுத்து அவங்க வயிற்றுக்குள்ளே போட்டு நிரப்பிட்டு வேலைக்கு ஓடுற சூழலும் உண்டு. அது வந்து சூழ்நிலை சிக்கல். இருந்தாலும் ஒரு மருத்துவர் சொல்கிற அறிவுரைப்படி தேவையான நேரத்தில், பசிக்கிற நேரத்தில் அந்த தேவையான அளவு உணவை உட்கொண்டால் நமக்கு நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கிற முடியுது. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு ஒரு திருக்குறள்ல மிக எளிமையாக இதெல்லாம் சொல்லிட்டார். இன்று உங்களோடு இந்த கட்டுரை, அதாவது நஞ்சாகும் உணவு என்கிற கட்டுரையை வாசித்ததில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.